நீங்க இருங்க மேடம், நான் அடிக்க பாம்ப. டேய் கனல் கண்ணா, அந்த பாம்பு அடிடா. அம்மா சாமி பாம்பு அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. ஏய் கைய விடு வேலைக்கார நாயே. ஏய் என் மோசக்கறி திருடி. அடி பாவி, இந்த மோசத்துக்கு தான் கைய பிடிச்சே நீ. கண்டுபிடிச்சிட்டாலே. இந்தாங்க சோலாபுரி. ஏய் நீலாம்பரி. ஏண்டி வீட்ல தான் திருடன்னு பார்த்தா என் கையில உள்ள மூர்த்தியே திருடிட பாத்தியா நீ? என்ன தைரியம்டி உனக்கு? இது சாதாரண முதல்ல கிடையாது, பல்லாவரம் சந்தையில திருடுனது தெரியுமா உனக்கு? டேய் அந்த பாம்பை கொல்லுங்கடா. ஐயோ சாமி பாம்பு, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் சாமி பாம்புன்ற, அது போட்டுச்சுன்னா நீ டைரக்டா சாமிகிட்டே போயிடுவ. போதுமா? ஏய் கண்ணா, அங்க ஒருத்தன் காக்கா வலிப்பு வந்து இழுத்துட்டு இருக்கான். இந்த சாவியை கொண்டு அவன் கையில கொடு. பாம்பு அடிக்காம விட மாட்டேன், இந்த பாம்பு அடிக்காம விட மாட்டேன். இந்த ஏய் மூதேவி, பாம்பு போய் 10 நிமிஷம் ஆகுது, வெறும் தரையை போட்டு அடிச்சு நிக்கிற. அங்க ஒருத்தன் வலிப்பு வந்து சாவுறது கிடக்குறான். இந்த சாவியை கொண்டு கொடு. அடச்சிவ. ஐயப்பா, குத்துல இருந்து பாம்பு எடுப்புன்னு பார்த்தா பாட்டில் எடுக்கிற. பாம்பை எடுக்கணுமா? அடி பால்டால் மூஞ்சி, பாம்பை கொத்தி நான் சேர்த்துட்டேன். உங்க அப்பா நான் பதில் சொல்லுவேன். எங்க அப்பா எதுக்கு பதில் சொல்லணும்? எங்க அப்பனுக்கு வேற வேலை இல்ல. நீ ஹீரோனாக்கா புத்துக்குள்ள கை விட்டு பாம்பு எடுக்கணியா? இது கேமரா, இது புத்தாது, இது குப்பை தொட்டிடி. பாரு பாம்பு புத்துன்னு பொத்துன்னு போட இது பாரு. ஏய் எவனோ வணங்காவும் எழுதிச்சுன்னா இது பாம்பு புத்தாயிடுமா? என்ன ட்ரம்முக்குள்ள இருந்து பீர் பாட்டில் எடுக்கிற? மேம் அழகப்பா என்ன ஊன்றீங்க? நான் கதையா சொல்லிக்கிறேன். கதையெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம், பாட்டு தெரிஞ்சா பாட்டு பாடு. சிங்க நடை போட்டி சிகரத்தை ஏறும், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறும். யோ வானத்துல எப்படியா ஏற முடியும்? அவ்வளவு பெரிய ஏணி எங்க இருக்குது? டேய் நீ என்ன பண்ற? யோ ஒண்ணு கூட்டிட்டு இருந்தேயா. சரி குடு குடு போடா, குடு குடு மூஞ்சி. என் பேரு அழகப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்ல இளைஞங்க படையப்பா, 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 அழகப்பா, 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 அழகப்பா. ஏய் அழகப்பா, இந்த கேரக்டர் பையெல்லாம் உனக்கு இல்லைங்கம்மா. நீ அங்கடா ஒண்ணு கூட்டு என்னடா பண்ற? குரூப் டான்ஸ் யார் ஆடுவா? நீ மட்டும் தனியாவா ஆடுவ? மரியாதை சில்லற போட்டு போ. சில்றியா? எங்க அப்பா வந்து சும்மாக்குறான், அவங்க கையில வாங்கிக்கோங்க. அழகப்பா அழகப்பா, ஆறுபடிய சாட்சியா சொல்றா, நீதிடா, நேர்மைடா, கணத்தை இழுத்து மூடுறா. அழகப்பா நீங்க அழகப்பா. அழகப்பா ஏன்னா தெற்கு வரானுங்க திட்டு பசங்க. வாப்பா அழகப்பா, பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு இப்பதான் வரியா? ஐயா அநியாயமா தெரியல, இவரை பார்த்தா பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? அவன் 5ஆம் கிளாஸே 10 வருஷமா பயிலாவே படிக்கிறான். அப்ப பள்ளிக்கூடம் தானே படிக்கிறான். இந்த ஆளு யாரு? சிவாஜி கடை பூத்து தெரியலையா? கலாசிங்கிறானா? அப்ப எங்களுக்கு காசு ஆசை, தோசை, அப்பளம், வடை, தனுசு படம், இட்லி கடை முடிஞ்சு போச்சு. ஏ காஞ்சா நம்மள காசு கிடைக்காது, வா. போங்கடா போங்கடா, நல்லா வயசு சாப்பிடுங்கடா. சின்ன ஒரு டான்ஸ் ஆட்டானுங்க, அது காசு கேக்குறானு. அப்ப புத்தி அப்படியே இருக்குதுப்பா. ஏன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறியா? எல்லாம் சோறு சாப்பாடு செஞ்சு நான் செஞ்சு வச்சுட்டு போய் ரசம் சோறு தான் வைப்ப. பையன் பசியோட இருக்கிறான், பழைய சோறை காலி பண்ண போறான். ஏய் நைனா, அந்த வீட்டுல சேர் போட்டு உட்கார்ந்தாரு பெருசு, அவர் யாரியா? அதுவாமான எங்க அண்ணாடா. அண்ணனா? ஏண்டா நீ காய வச்ச கருவாடு மாதிரி இருக்கிற, அவன் சப்பி போட்ட மாங்கோட்டை மாதிரி இருக்கான். உங்க 2 பேத்துக்குமே ஃபேஸ் சரியா வரலையே. மவனே அது ஒரு பெரிய ரகசியம், அத நான் இப்ப சொல்லவே மாட்டேன். ஏண்டா இப்ப சொல்லாமா? சாவர காலத்துல சொல்ல போற அண்ணன்றல முதல்ல சொத்தை பிரிச்சு வாங்கடா. சொத்தை பிரிச்சு வாங்கணுமா? அதுவும் சரிதான், உன் பாட்டியோட தியாகமும் அதுல அடங்கி இருக்குது. சரி வாடா மங்கூஸ் மண்டியா, ஜட்டி போட்டிருக்கா இல்லையா? அம்மா 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 மாடு. ஏய் யார் பத்திரி மாடுனா? மாடு. அடி வேலைக்காரி, என்ன பார்த்தா மாடுன்னு சொன்ன? கவுரு குடிக்கட்ட ஆகுமே எங்க போதியா? நீட்டா போய்க்கிட்டு மாடு. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. வாவ் அழகேசன் என்ன மாட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்திட்டான். எப்பா மாடு நின்னுச்சு. எப்பா
அழகப்பா என்ன இந்த மாட்டிட்ட இருந்து காப்பாத்திட்ட. உப்புமா மூஞ்சிய உன்னை யாரு காப்பாத்துறாங்க? எனக்கு கொடிக்கா ஒரு கட்ட கவுரு வேணும். ஏய் மாட கவுத்த ஊத்து விடு, கஷ்டப்பட்டுக்கிறல்ல. வரட்டுமா? அழகப்பா அழகப்பா பாய். இந்த குந்தாணி எதுக்கு ரோட்ட மாசம் நின்னுங்கிறா? அழகப்பா ஒரு நிமிஷம். செக்கு மாடு சுத்துற மாதிரி சுத்திக்குது. இந்த சோழப்புரிய எத்தனையோ அரசியல்வாதி வந்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அன்னைக்கு குப்பத்தூர்ல இருந்து பீர் பாட்டில் எடுத்த பாத்தியா, அப்போ உன்னோட மன தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன பசங்களை ஏமாத்தி குச்சி மிட்டாயை பிடிங்கி திரும்ப பாத்தியா, அப்போ உன்னோட வீரம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு குண்டம் பழைய சொத்தை ஒரு ஆளா உட்காந்து சாப்பிடுவியே, அப்போ உன்னோட தன்னம்பிக்கை பிடிச்சிருந்தது எனக்கு. பக்கத்து வீட்டுல குதிச்சு அண்டாங்குடம்லாம் தூக்கிட்டு கொண்ட விப்பி அந்த வீரம் எனக்கு பிடிச்சிருந்தது. மொத்தத்துல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா வந்து என் வீட்டுல பொண்ணு கேளு. மேம் ஒரு நிமிஷம். பொண்ணா பொண்ணு கேட்க முடியும், நீ ஆண்டிடி. உன்னை எப்படி நான் பொண்ணு கேட்க முடியும்? அழகப்பா அப்போ உன் மனசுல யார் இருக்கா? வாய சொல்லின்னு போறான். ஐயா உங்க மேல பிராது வந்திருக்கு. ஐயா யாரையா கொடுத்தாங்க பிராடு என் மேல? ஐயா பிராடு இல்ல, பிராது வந்திருக்கு உங்க மேல. யாருப்பா சொன்னது என் மேல? யாரு? அந்த காஞ்சானு கைலாசமும் தான் கொடுத்துருக்காங்க. அவனுங்களே ஒரு பிராடு என் மேல பிராடா கொடுத்தானுங்க. சரி ஸ்கூல் விட்டுருவாங்க, நான் போயிட்டு குழந்தைங்களுக்கு இடத்துல செயின் அடிக்கணும், போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. ஒரே இடத்துல உட்காந்து இருக்காரு பாரு, கேளு. அண்ணா சொத்தை பிரிச்சு கொடுங்கண்ணா. ஏன்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்? அண்ணா நானும் என் பிள்ளைய மட்டும் இப்படியே வாழணுமா? நீ அழகப்பட மட்டும் சந்தோஷமா வாழ்வீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க இப்படி வாழறது? ஏன் இப்படி வாழறீங்க? அப்படி போய் வாழணும். ஏன்னா கிழவனுக்கு கிண்டல பாத்தியா? சொத்தை பிரிச்சு குடியா? நான் மட்டும் நான் கூத்தியாளுக்கா பிறந்தேன்? ஆமாடா, நீ கூத்தியாருக்கு தான் பிறந்த. பூச்சல கடை பண்ண நீயே. ஆமாண்டாமாண்ணே. ஏண்டா பாட்டியோட தியாகம் நீ, அது இதுதானா? அதுவும் ஒரு தியாகம் தானப்பா. கூத்தியாருக்கு பிறந்தவனும் கூத்தாடி பிறந்தவனும் எப்படியோ பிறந்துட்டல, என் சொத்தை பிரிச்சு குடுறா. நான் ஏன்டா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்? எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கடா. என்னடா மஞ்சக்காரன் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சு? உண்மையாவே பாட்டி தியாகம் தானே பண்ணிருக்காங்க. அந்த தியாகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஐயா சொத்தை முதல்ல பிரிச்சு கொடுங்க. நான் உங்களுக்கு யாருக்குமே சொத்து பிரிச்சு கொடுக்க மாட்டேன். டேய் என்னடா அவன் மாத்தி மாத்தி பேசிருக்கான்? சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? இருறாம அவனே. எல்லா சொத்துமே நீங்களே எடுத்துன்னு போங்க. ஐயா அப்ப உங்களுக்குன்னு சொத்து? எனக்கு இருக்கிற சொத்து ஒரே சொத்து இவன் ஒண்டிதான். இவன் பேர்ல தான் பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். ஏய் கடன் வாங்கி வச்சிருக்கான்டா, கடன்ல பாதி நம்ம தலையில விடிஞ்சிருந்தா. வாடா வாழலாம். என்னப்பா என் மேல எவ்வளவுப்பா கடை வாங்கி வச்சுக்கிறேன்? ரொம்ப இல்லடா, கொஞ்சம் 10 லட்சம் ரூபாய் தான் வாங்கி இருக்கிறான். 10 லட்சம் ரூபாய் கொஞ்சமாயா உனக்கு? இந்த வீடு வட்டி கட்டலன்னு வீடை ஜப்தி பண்ண போறாங்க. வா போலாம். இது வேறயா தலையைத்தியா? வாயா. அழகேசா, இந்த வீட்டுல நம்ம ரொம்ப நாளா இருந்ததுடா. போய் ஒரு போய் உக்காந்துட்டு பேசிட்டு வர்றோம். சரி நீ போ. என்ன சாஞ்சிட்டாரு? 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கிட்டு சேர்த்துட்டேன். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் ஒரே பாட்டுல நான் பணக்காரன் ஆயிடுறேன். ஐயோ அந்த குந்தானியா துப்பாக்கியாடு விடுறா? அழகப்பா எனக்கு கிடைக்காது, நீ யாருமே கிடைக்க கூடாது. ஐயோ நம்ம மேல வரது குண்டு, நம்ம செத்துருவோம். தைக்கோடி எப்பா எப்பாப்பா எத்தனை குண்டு? ஐயோ குண்டாயிடுச்சு. எப்படா குண்டு தீர்ந்துச்சான்? ஏய் போடி அப்படி. அழகப்பா இந்த ஜென்மத்துல வேணா என்கிட்ட நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த எபிசோட்ல என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்த ஃபன் டைம் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட்ல அழகப்பட நான் கொண்டே தீருவேன். இது இந்த நீலாம்பரியோட சேலஞ்ச்.